இருக்கிறத பார்த்ததும் நீ எல்லா உண்மையையும் சொல்லுவேன் தான் அங்க போக வேண்டாம்னு சொல்றேன். கம்பெனில சொல்ற விஷயம் யார் மூலியமாவது அத்தை காதுக்கு வந்துச்சுன்னா அவங்க மறுபடியும் என்ன முடிவெடுப்பாங்கன்னே தெரியாது மாமா. இப்போ நான் என்னதான் பண்ணணுங்கிற? மாமா ஒரு 2 நாள் மட்டும் எனக்காக பல்ல கடிச்சுக்கிட்டு நீ வீட்லயே இருன்னு சொல்றேன். சரி, என்னமோ பண்ணு. உன் டென்ஷன் எனக்கு புரியுது மாமா. சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும், நீ கவலைப்படாத. அத்தை. என்ன துளசி, என்ன பண்ணிட்டு இருக்கான்? வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. சரி, சாப்பிட என்ன வேணும்னு கேளு. நேத்து என்ன சந்தோஷப்படுத்தினால இன்னைக்கு அவனுக்கு பிடிச்சத சமைச்சு கொடுக்கறேன், எடுத்துட்டு போ சொல்லு. அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அத்தை. மாமாவை 2 நாளைக்கு கம்பெனிக்கு போக வேண்டாம்னு சொல்லிருக்கேன். ஏன்? நேத்துதான் எனக்கும் மாமாக்கும் நிச்சயதார்த்தம்னு உங்ககிட்ட சத்தியம் பண்ணிருக்காரு. மாமாவை விட்டு கொடுத்துட்டோன்னு அந்த ஆனந்தி இப்பதான் ஏங்கி உட்கார்ந்துருப்பா. விடிஞ்சதும் அவளை போய் பார்த்தா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அவ மறுபடியும் எதையாவது பேசி மாமா மனச மாத்திருவா. அதனாலதான் பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல விடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். 2 நாளைக்கு கம்பெனிக்கு போகாதன்னு சொல்லி மாமாவை தடுத்து வச்சிருக்கேன். நீ சொல்றதும் சரிதான். இந்த யோசனை எனக்கு கூட தோணல பாரு. நல்ல காரியம் தான் பண்ணிருக்க. இவனை ஒரேடியா கம்பெனி பக்கமோ இல்ல அவளை பார்க்கவோ வேண்டான்னு சொன்னா புடிவாதமா போறேன்னு சொல்லுவான். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் அவனோட மனசை கரைக்கணும். அத்தை, அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க ஆசைப்படுற மாதிரி மாமா மனசு கரையணும், அவர் நம்ம வழிக்கு வரணும்னா நீங்க அவ்வளவு சீக்கிரம் இறங்கி வந்து மாமாவை மன்னிக்கவோ அவர்கிட்ட சகஜமா பழகவோ கூடாது. எனக்கும் மாமாக்கும் கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பிடிவாதமா கோவமா இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்றீங்களோ அதை வச்சுதான் மாமா மனசை நான் மாத்த முடியும். அத முதல்ல நீங்க மனசுல வச்சுக்கோங்க. சொல்லிட்டல, இனிமே நான் பாத்துக்கிறேன். இப்பதான் எனக்கு நம்பிக்கையே வருது. ஓ மாமா ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணத்தை நீ நடத்தி காட்டிடுவ. மாமாவோட கடைசி ஆசை அது எப்படி நடக்காம போகும்? மாமா, உங்க ஆசைய நான் நிறைவேற்றி காட்டுறேன். அதுல 7 பேச எழுதிக்கோ. ஏ முத்து, ஆனந்தி வரா பாரு. ஏ ஆனந்தி, நேத்து அன்பும் நீயும் அவ்வளவு அவசரமா எங்க போனீங்க? என்ன பிரச்சனை? அது ஒண்ணும் இல்லனே, அன்பு வீட்ல சின்னதா ஒரு பிரச்சனை, அதே போயிருந்தேன். ஓ அப்படியா? அதான் அவன் போன் பண்ணா எடுக்கலையா? ஆமாண்ணே. சரி வரட்டும், பேசிக்கலாம். ஆமா, நீ அன்பு கூட தானே வந்திருக்க? இல்லனே, நாங்க 2 பேரும் தான் வந்தோம். நீங்க 2 பேர் வந்தீங்களா? அன்பு வரல? முத்தண்ணே, இனிமேல் அன்பண்ண கம்பெனிக்கு வரது டவுட் தான். ஏன் சௌசோ, ஏன் அப்படி சொல்ற? அண்ணே, என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த மேடம் இருக்காங்கல்ல, சௌந்தர்யா, உன் வேலை என்னமோ அத பாரு. எதையாவது ஓ இஷ்டத்துக்கு பேசி குழப்பிட்டு இருக்காத, சொல்லிப்புட்டேன். அண்ணே, காலையில வேலையை ஆரம்பிங்க. கருணாகரன் வந்தா ஏதாவது சொல்லுவாரு. வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு தான் நான் அன்பு எங்க தேடிட்டு இருக்கேன். என்ன சைஸ் ஸ்டிச்சிங் கொடுக்கணும்னு அது அவனுக்கு தானே தெரியும். முத்து, இன்னைக்கு ஸ்டிச்சிங்க்கு எல் சைஸ் கொடுன்னு காலையிலேயே அன்பு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னான். உன்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னானா? எனக்கு ஃபோன் பண்ணாம உனக்கே ஃபோன் பண்ணா? அதெல்லாம் எனக்கு தெரியாது முத்து.
அன்பு உன்கிட்ட சொல்ல சொன்னா நான் சொல்லிட்டேன். குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங் சார். எல்லாரும் வாங்க இங்க. எல்லாரும் வாங்க. கம் ஆன். எல்லாரும் வந்தாச்சா? கொஞ்ச நாளா இந்த பிரச்சனை இல்லாம இருந்துச்சு, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். நீங்க எல்லாரும் அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிருக்கீங்களா? அப்படின்னா என்ன சார், கார்ப்பரேஷன் பார்க்கா? மானத்தை வாங்குது பாரு. அண்ணே எனக்குமே என்னன்னு தெரியாதுண்ணே. அரவிந்த், இவங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணு. நானா? யா, இந்த படத்துல டிவில எல்லாம் காட்டுவாங்கல்ல, இந்த ஜெயின்ட் வீல் அப்படின்னா பெரிய பெரிய ராட்னம் கேம்ஸ் எல்லாம் இருக்கும்ல. எக்ஸிபிஷன் சொல்லுங்க சார். ஆ? அங்கதான் பெரிய பெரிய ராட்னம், பெரிய பெரிய அப்பளம், பெரிய பெரிய தோசை எல்லாம் இருக்கும். ஏய் நிஷா, உனக்கு தின்றது தவிர வேற எதுவுமே தெரியாதே. சார், எனக்கு தெரியும் சார். என் பையனெல்லாம் கூட்டு போயிருக்கேன் சார். அதான், அதேதான். அதுக்கு பேர் தான் அம்யூஸ்மெண்ட் பார்க். நாளைக்கு மறுநாள் நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் அங்கதான் கூட்டிட்டு போறோம். ஒன் டே ஃபுல்லா நீங்க அங்க இருக்கிற எல்லா கேம்ஸையும் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். என்ன சார் சொல்றீங்க? நிஜமாவா? இந்த ஸ்கூல் பிள்ளைங்களை எல்லாம் எக்ஸ்கர்ஷன் கூட்டிட்டு போவாங்களே, அந்த மாதிரி கூட்டிட்டு போறீங்களா? ஆமா, இப்பதான் உங்களுக்கு பல்லு முளைச்சு எல்லாம் படிக்க வந்திருக்கீங்க. உங்களை எல்லாம் கூட்டி போய் உட்கார வச்சு ராட்னம் சுத்தி விட போறாங்க. ஹே, சும்மா கருணாகரன் சார், கோவப்படாதீங்க சார். ஏகப்பட்ட வேலை இருக்கு சார். இப்ப எதுக்கு சார் இந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க் இதெல்லாம் எதுக்கு சார்? வேலையெல்லாம் இங்க தான் இருக்கும். ஸ்டாஃப்ஸ்க்குலாம் ரிலாக்ஸேஷன் வேண்டாமா? ஆமா, இவங்க அப்படியே எல்லாம் பண்ணி கிழிச்சு. சார், அந்த அளவுக்கு என்ன சார் பண்ணிட்டாங்க? அதான் சார் கேட்டேன். நம்ம எல்லாரும் ஒரு நாள் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டா இந்த கருணாகத்துக்கு நெஞ்சு வெடிச்சிரும். கருணாகரன், இவங்கெல்லாம் செய்யற ஹார்ட் ஒர்க்குக்கு, இவங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்கு 3 months ஒன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கெட் டுகெதர் பண்றதுக்கு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதையும் தாண்டி அன்னைக்கு என் லைஃப்ல ஒரு முக்கியமான விஷயம் நடந்த நாள். அதை நான் ஒரு ஃபங்க்ஷனா செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அது சும்மா ஸ்டேஜ் போட்டு பேசுறதோட இல்லாம ஸ்டாஃபோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி ஏதாவது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தா ஸ்டாஃப்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும். அவங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் தோணுச்சு. அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. சார், அன்னைக்கு ஏதோ நீங்க சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயம் சொன்னீங்களே, அது என்ன சார்? மித்ரா, மகேஷ் இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி நாளை மறுநாளோட 1 year ஆக போகுது. இந்த 1 yearல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் கம்பெனியோட ப்ரொடக்ஷனும் சரி, சேல்ஸும் சரி